ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். குடுக்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அரசு நிறுவனம் தாங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கீழ வர பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து வேலைக்கு இப்போதைக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே நிறைய பேர் எடுக்கிறாங்கங்க. போஸ்ட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் டெம்பரவரி பேசிஸில் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கூட பெர்மனெண்ட் ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட் வந்து என்னைக்கு வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5/2/25 அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. சரிங்களா, வாங்க டீட்டெயில்டாக இந்த ஒரு வீடியோவை பார்ப்போம். இது என்னென்ன வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்காங்க. சேலரி பார்த்தோன்னா நல்ல சம்பளங்க. ஸோ மொதல் ஆண்டு வந்து 30,000 கொடுப்போம், ரெண்டாவது ஆண்டு வந்து 35,000, மூணாவது ஆண்டு வந்து 40,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நல்ல சம்பளம், நிறைய போஸ்ட்டு, அதில் நிச்சயமாக நம்மளும் ஒருத்தவங்களாக இருப்போம். இதே மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிகபட்சமாக பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொஃபஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வந்து வருது. சரிங்களா, ஸோ இவங்க இப்போதைக்கு ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் டோட்டலாக வந்து 67 போஸ்ட்டுங்க. அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 42, மெக்கானிக்கலில் வந்து 20, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 5 போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். அப்படின்னா ஃப்ரெஷராக இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்காக தாங்க. ஸோ கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து அதாவது வயது வந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 28 வயசு வரைக்கும் தான் நீங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ரிசர்வேஷன் கோட்டாவும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 30, இடபிள்யூஎஸில் 6, ஓபிசியில் வந்து 18, எஸ்சியில் 9, எஸ்டியில் 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, சேல்ரி அப்படின்றது வருஷத்துக்கு 30,000, ரெண்டாவது வருஷத்துக்கு 35,000, மூணாவது வருஷத்துக்கு 40,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட், அதாவது ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கான ஒரு இது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. அது என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுமே வந்து போஸ்ட் வந்து டோட்டலாக 70 போஸ்ட் எடுக்கிறாங்கங்க. சரிங்களா, ஸோ எலக்ட்ரானிக்ஸில் வந்து படித்தவங்களுக்கு 43, மெக்கானிக்கல் வந்து 18, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 8, மெக்கட்ரானிக்ஸில் 1. ஸோ டோட்டலாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் 43, மெக்கானிக்கலில் 18, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 8, மெக்காட்ரானிக்ஸில் 1. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 32, ஓகேங்களா. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலில் வந்து 29, இடபிள்யூஎஸில் 7, ஓபிசியில் 19, எஸ்சியில் வந்து 10, எஸ்டியில் வந்து 5. இது தாங்க அவங்க ரிசர்வேஷனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 40,000, செகண்ட் இயருக்கு வந்து 45,000, தேர்ட் இயருக்கு வந்து 50,000, ஃபோர்த் இயருக்கு வந்து 55,000. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டு வருமானம் வந்து 55,000 இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு ஆண்டில் வந்து மந்த் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு மாதத்துக்கு 55,000 சம்பளம் அப்படின்றப்போ அது ஒரு நல்ல வந்து ஒரு வருமானம்ங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இது வந்து பிடபிள்யூபிடி மெம்பர்ஸ்க்குமே வந்து ரிசர்வேஷன் வந்து அப்ளைக்கபிள் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இனிஷியலாக வந்து 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 இயர் வந்து கன்சாலிடேட் பண்ணி உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 30,000 ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆண்டு, செகண்ட் இயர் வந்து 35,000, தேர்ட் இயர் வந்து 40,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. வில் பி கன்சிடர்ட் அஸ் ட்ரெயினி இன்ஜினியர் வந்து 2 வருஷம் நீங்கள் வந்து பெல்லை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அதே யூனிட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 அப்படின்ற ஒரு ரோலுக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்குவோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குமே அவங்களே அப்படியே நம்மளை ப்ரமோட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்து டெஃபினட்டாக இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க.
ஹவ்வவர் அப்படின்ற மாதிரி அவங்க நிறையா கொடுத்துருந்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. 20 கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு மினிமமாக 40% டிசபிலிட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸும் கொடுத்துருந்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கணும். 4 வருஷம் கோர்ஸுங்க. இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணுன்றத எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குமே வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, இன்ஜினியரிங்கில் பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி பாஸ் கிளாஸ் வாங்கியிருந்துருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டீட்டெயில்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். போய் கிளிக் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது தாங்க அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், மெக்கானிக்கல் டூல்ஸ் வந்து ஆட்டோகேட் தெரிஞ்சிருக்கணும், சாலிட் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், ஆன்சஸ் தெரிஞ்சிருக்கணும், கேஷியா ஆர் சிமிலர் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எம்பெடட் சிஸ்டமும், எம்பெடட் C++ம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் என்ன, ப்ரோட்டோகால்ஸில் என்ன அந்த மாதிரியும் தெரிஞ்சிருந்திருக்காங்க. மெக்காட்ரானிக்ஸில் என்ன எதிர்பார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம் எப்படி அப்படின்னா 100 மார்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 100 மார்க் டெஸ்ட்டை வந்து தான் நீங்கள் எழுதணும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். கால் மார்க் வந்து குறைப்போம் ஒரு தப்பான ஆன்சர்ஸ்க்குமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தாங்க இருக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு அந்த அட்மிட் கார்டு வந்து வந்துடும். அந்த அட்மிட் கார்டு வந்த பிறகு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்களா? டெஸ்ட் அட்டென்ட் பண்ண பிறகு ரிசல்ட்டு போய் அவங்களோட வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ட்ரெயினி இன்ஜினியருக்கு 100 மார்க்குக்கு, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு 85 மார்க்குக்கு வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவ்வளோதான். நமக்கு செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் இன்ஜினியருக்கு ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு ₹150 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலில், ஓபிசியில், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ₹400 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதை தான் வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பேமெண்ட் பண்ணும்போது வந்து எஸ்பிஐ பிரான்ச் மூலமாக கூட நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இங்கே எங்கே லைனில் போய் எந்த வெப்சைட்டில் பண்ணணும் அப்படின்றதையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக நான் அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.